ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னால் பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் வீடியோ வீட்டில் எடுக்க முடியல, டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஏன் டைம் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ட்ரெயின் 3 மணிக்குன்னு சொல்லிட்டு 2:30 மணிக்கே ஸ்டேஷனில் உட்காந்துட்டோம். எப்பயுமே பார்த்திங்கன்னா சண்டே 3:40க்கு வர ட்ரெயின் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4:45க்கு தான் வந்துச்சு. நாங்கள் 3 மணின்னு நினச்சி போனோம். கடைசியில் பார்த்தா 4:45க்கு தான் ட்ரெயின் வந்துச்சு. ரொம்பவே லேட் ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் ட்ரெயினில் அப்படியே ஏறி இடம்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு சீட்டில் உட்காந்துட்டு அப்புறம் டீ குடிச்சிட்டு ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருச்சியில் நல்லபடியாக இறங்கியாச்சு. திருச்சியில் இறங்கிட்டு சமயபுரம் பஸ் ஏறியாச்சு. சமயபுரம் பஸ் அங்கே வேலை நடந்துகிட்ருக்கிறதுனால எல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றி தான் விட்டாங்க. எங்களை பார்த்திங்கன்னா முன்னாடியே இறக்கி விட்டாங்க. எப்பயுமே கடை வீதிட்டு நிப்பாட்டுவாங்க, முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் இதுதான் பார்த்திங்கன்னா கடைவீதி. கரெக்டாக நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா பூத்தட்டுலாம் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படியே நாங்களும் பூத்தட்டு கூடயே வீடியோ எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருந்தோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாமி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நைட் டைம் பார்த்திங்கன்னா இந்த சாமி தான் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி பார்க்கவே இல்லை அந்த சாமியை. நான் பின்னாடி தான் பார்த்திங்கன்னா அதை சுற்றிட்டு இருந்துச்சு. அந்த சாமி தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தா செம்ம அழகாக இருந்துச்சு. பார்த்துக்கோங்க, ஃபேஸ் அழகாக கண்ணை சாமி திறந்து திறந்து மூடுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டில் தான் பார்த்திங்கன்னா அக்கன்சிட்டி, அழகு, பால்குடம், அப்புறம் முளைப்பாரி இது மாதிரிலாம் எடுத்து வந்துகிட்டே இருந்தாங்க. நாங்கள் ஒரு 11:30 12 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா பூத்தட்டு பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூத்தட்டு ஒரு மணி வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் வல்ல ஸ்டாப் ஆகிடுச்சு. நட சாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி 3:30. இப்போ உட்காந்திங்கன்னா டீ குடிச்சிட்ருக்கேன். மணி 3:30 மணிக்கு பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்ருக்கேன். ஏன்னா எல்லாம் பூத்தட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. 3:30 மணிக்கு மேலே எல்லாம் வர பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா லைனில் க்யூவில் உட்காந்துருக்காங்க உள்ளே சாமி பார்க்கறதுக்காக. நாங்கள் அதுக்கப்புறம் டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டு இது பார்த்திங்கன்னா காலையில் விடிய காத்தால 3:30 மணிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய சாமி வர ஆரம்பிச்சிச்சு. நைட்டு சாமி வந்ததை விட பகலில் தான் பார்த்திங்கன்னா சாமி நிறையா வந்துச்சு. விடிஞ்சுமே பார்த்திங்கனாக்கா நாங்கள் 9:30 10 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாகவே சாமி நின்றுருந்துச்சு. இந்த சாமியெல்லாம் பாருங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. பார்க்க தான் நம்மளால் டைம் இல்லை. காலைல 3:30 மணிக்கு நாங்கள் சாமி பார்க்க வந்தோம். திரும்பி பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கு தான் நாங்கள் திரும்பி சாமி பார்த்துட்டு போனோமே. எங்கள் அம்மாலாம் தூங்கிட்டு இருந்தாங்களா, அதனால் அம்மா முடிச்சு பாப்பாலாம் தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு நானும் இவரும் பார்த்திங்கன்னா சாமி ஒவ்வொரு பூத்தட்டாக வந்துச்சு. ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஏன்னா இந்த இவ்வளோ பூத்தட்டு எங்கள் ஊர்லேயும் பார்த்திங்கன்னா பூத்தட்டு வரும். அது மே மாதம் வரும். அந்த பூத்தட்டு நான் போடுறேன். அடுத்த மாதம் நோம்பி வரும். அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இது பார்த்திங்கன்னா அது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 10-20 பூத்தட்டு அது மாதிரி வரும். இது பார்த்திங்கன்னா நிமிஷத்துக்கே பார்த்திங்கன்னா அத்தனை பூத்தட்டு விடிய 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 பார்த்திங்கன்னா எவ்வளோ சாமி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்களேன். நம்மளால் நின்று பார்க்க முடியல, அவ்வளோ சாமி வந்துகிட்டே இருக்குது. நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு டைம் கிடையாது. ஏன்னா பார்த்திங்கன்னா காலையில் 3:30 மணிக்கு வர ஆரம்பிச்சு சாமி விடிய விடிய வந்துக்கிட்டே இருக்குது சாமி. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் வர சாமியெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு அப்புறம் பாப்பாலாம் எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தலை சீவி விட்டுட்டு அம்மா கிளப்பி வச்சுருந்தாங்க. அப்புறம் டீயை குடிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், சமயபுரத்துக்கு போயிட்டு நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ட்ரெயின் ஏறதுக்காக வந்துட்டோம். மணி பார்த்திங்கன்னா மணி 9:15. கரெக்டாக 7 மணிக்கு பஸ் ட்ரெயினுக்காக வெயிட். சரி, தாத்தா கால் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒஸ்ட்டு ட்ராவல்னு சொல்லுவேன் இந்த டைமு. ட்ரெயின் பார்த்திங்கன்னா போகும்போது நாங்கள் இந்த மாதிரி ட்ரெயினில் தான் போயிருந்தோம். வரும்போதும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் தான் எங்களுக்கு கிடச்சிச்சா. அதனால் அந்த இன்னொரு ட்ரெயின் இருக்கும்ல, அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்துடுவாங்க. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம். எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்தில் வர்றது பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கே கிராசிங் போட்டு எனக்கு ட்ரெயினில் போன ஆசையே விட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.